எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி பேசுங்க ப்ரோ. கெட்ட வார்த்தை தான் பேசணும். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் முதல்ல இருந்து சொல்கிறேன். முதல்ல இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து, இந்த எப்ஸ்டீன் அப்படின்னா என்னன்னா, இது ஒருத்தனோட பேர். இவனோட முழு பேர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இவன் வந்து $578 மில்லியன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரன். இவன் எந்த அளவுக்கு பணக்காரன் அப்படின்னா, கரேபியன்ஸ்ல 2 தீவு வச்சிருக்கிறான். யாருமே கட்டாத அளவுக்கு மிகப்பெரிய ஆடம்பர வீடு வச்சிருக்கிறான். அந்தமான் தீவை வாங்குறதுக்கு இவனோட நிதி தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் எப்படி இவங்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மர்மமாவே இருக்குது. இவன் திடீர்னு 2019 ஜூலை மாசம் போலீஸால கைது செய்யப்படுறான். அதே வருஷம் தற்கொலை பண்ணியும் இறந்துடுறான். இவன் ஏன் அரெஸ்ட் பண்ணப்பட்டான் அப்படின்னா, ஒரு நாட்டோட பெரிய பெரிய தலைவர்கள், செலிபிரிட்டிஸ், அவங்க எல்லாரையும் ஒரு தனி ஐலாண்டுக்கு வர வச்சு அங்க மைனர் பிள்ளைங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், பிறந்த குழந்தைங்களா இருக்கட்டும், பாலியல் கடத்தல், பாலியல் துன்புறுத்தல், இது எல்லாத்துக்கும் அவங்கள ஆளாக்கி அங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் வீடியோ ஆதாரங்கள், போட்டோஸ் மூலமா சேகரிச்சு வச்சிருக்கிறான். அதைத்தான் நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்றோம். சிலர் அங்கே சாப்பிட்ற மாதிரியான சில தகவல்களும் இப்ப பரவிட்டு இருக்குது. இதுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து மோடி அவர்கள் வரைக்கும் இதுல சிக்கி இருக்கிறாங்க. மட்டும் இல்லாம நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத செலிபிரிட்டிஸ் கூட இதுல சிக்கி இருக்கிறாங்க. பிசினஸ் மேன்ஸ் கூட இதுல சிக்கி இருக்காங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தின நிறைய வீடியோஸ், போட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இருக்குது. அதுல கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா நிறைய பேர் அவங்களோட ஆதங்கத்தை தீர்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ற இந்த மாதிரியான மிருகங்களுக்கெல்லாம் சாவு ரொம்ப கொடுமையாக இருக்கணும்னு எல்லா கடவுள்கிட்டையும் நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பாதிக்கப்பட்ட பெண்களே முன் வந்து சொல்லியும் கூட அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. இந்த லட்சணத்தில் இவங்கெல்லாம் நம்ம நாட்டை ஆள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் வேற வேற டீல்ஸ் பேசி ஒருத்தர் இப்போ சமாதானமாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களோட குடிமை வந்து இப்போ ட்ரம்ப் கிட்ட சிக்கியிருக்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இனி எத்தனை பேரோட பேர் வந்து இதில் அடிபட போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.